இயற்கைனாவே இயற்கை தாங்க. இது வந்து 3வது பதிவு. முதல் பதிவுலேயும் கார்த்திகை மாத பனங்கிழங்கு பார்த்தோம். 2வது பதிவு காளான் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு வெர்ஷன் 2 ஆஃப் பனைமரக்கிழங்கு. இது வந்து தை மாத ஸ்பெஷல்னே சொல்லலாங்க. கார்த்திகை மாதத்தில் பனைமரக்கிழங்கு பழுத்து கீழே விழுகிறதுல மண்ணில் ஊனி விளைய வைப்பாங்க. 3 மாதம் ஆகும். மார்கழி தையும் போதெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்துன்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே சர்க்கரை நோயாளிகள் வந்துட்டு பொதுவாக மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மட்டும் சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்லியிருக்காங்க. பணக்காரர்களுக்கு பாதாம், பசித்தவர்களுக்கு பனங்கிழங்குன்னு ஒரு வாய்மொழி சொல்லும் உண்டுங்க. அது மட்டுமாங்க, சோழ மன்னன் நலங்கிள்ளியின் பெரும்படையினுடைய சிறப்பை ஆலத்தூர் கிழாருங்கிற புலவர் புறநானூற்று பாடலையும் கூட பாடியிருப்பாரு. முன்னாடி போகக்கூடிய படை வந்துட்டு நொங்கு, தண்ணி பதமாக இருக்கக்கூடியது சாப்பிடுவாங்க. இடையில போகிறவங்க வந்துட்டு பழுத்த பழத்தை சாப்பிடுவாங்க. கடைசியாக போகிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி கிழங்கு சாப்பிடுவாங்கங்கிறது உவமையாக புலவர் அழகாக சொல்லியிருப்பாரு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.